டேய் பாலு, டேய் நான் முடிவு எடுத்துட்டேன்டா. அந்த லூசு பொண்ணு பின்னாடி சுத்துறத நிப்பாட்டிட்டேன்டா. என்னது? என் மச்சான் மாதிரி லைஃபை நானும் நல்லா என்ஜாய் பண்ண போறேன்டா. நோ கமிட்மெண்ட், ஒன்லி என்ஜாய்மெண்ட். இப்போதானே நீ என் ஃப்ரெண்டு மாதிரி பேசியிருக்க. சும்மா இல்லைன்னா போயும் அந்த பொண்ணு பின்னாடி எவனாவது சுற்றுவானே என்ன? டேய் அது மட்டும் வேணாம். குட் மார்னிங். மார்னிங். லிஸ்ட் எங்க? ஏய் மச்சா, என்னோட ஃபர்ஸ்ட் கிளையண்ட் யாருன்னு பாரு. சாண்ட்ரா ஜேக்கப். இன்னைக்கு என்னோட டைம் மச்சா. எங்க உனக்கு யாருன்னு பார்ப்போம். குரியாகோஸ். ஏதாவது கிழட்டு பீஸா இருக்கும், போய் பார்த்துட்டு வா. அப்போ நான் சாண்ட்ரா ஜேக்கப் வீட்டுக்கு நான் போகட்டா? ஏய் நேற்று வரைக்கும் நீ அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருந்த. இதெல்லாம் உனக்கு வேலைக்கே ஆகாது, ஒத்து வராது, கிளம்பு. இப்போ என்னன்னா நான் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டேன். என் மனசில் கேத்ரின் இல்லவே இல்லைடா. வேண்டாம், நீ குரியாகோஸ் வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணுப்போ. ஹேவ் அ நைஸ் டே. எதுக்கு? அது நான் எனக்கே சொல்லிக்கிட்டது. ஹேவ் அ நைஸ் டே பாலு. பாய் மாரி. மாரியா? பாய். வேற லிஸ்ட் இருக்கா? இல்ல. இல்லையா? குரியாகோஸ் சார் இல்லையா? இல்ல, இங்க இல்ல, வெளியே போயிருக்காங்க. மேம், நான் யூஸ்டு ப்ரீமியம் கார் ஷோரூம்லேருந்து வரேன். நான் சார் கிட்ட கொஞ்சம். என்னடா அது? என்னடா? டேய் பாலு, நான் ஒரு சூப்பரான ஃபிகரை பார்த்தேன்டா இங்க அந்த குரியாகோஸ் சார் வீட்டில். ஆஹா, அந்த பொண்ணுகிட்ட பேசுனியா? இல்லடா, பார்த்தா அந்த ஆளோட பொண்ணு மாதிரி தெரியுது. அந்த ஆள் இல்லைன்னு டக்குன்னு கதவு சாத்திட்டாடா. டேய் சார் என்ன அங்கே வெயிட் பண்ண சொன்னாங்கன்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லி திரும்பவும் போடா. இதெல்லாம் மட்டும் சொல்லிட்டு இருக்கணும். அதெல்லாம் கேவலமா இருக்கும்டா. கேவலம்னா பேசாம நீ போய் பனகல் பார்க்ல உட்காரு. அங்க புதுசா 2 சிலை வச்சிருக்காங்க. நான் சாண்ட்ரா ஜேக்கப்பை போய் சிறப்பா பார்த்துட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் போனை விட சாமி. இங்க சாண்ட்ரா ஜேக்கப். ஆமா தம்பி, அது நான் தான். உங்ககிட்ட நான் சொன்னல சார் இல்லைன்னு. சாரா? அப்போ நீங்க ஒரு பொண்ணு இல்லையா? இல்ல. கீழே லாபில இருந்து சாருக்கு கால் பண்ணப்போ பாலு சொன்னா உள்ள வெயிட் பண்ணுன்னு. பாலுவா? இல்ல, அந்த குரியாகோஸ் சார். சார் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரே. நான் எதுக்கு மேம் போய் சொல்லணும்? சார் தான் அப்படி சொன்னாரு, உள்ள வந்து உக்காருன்னு. அப்படி சொன்னாரா? அப்போ வா, உள்ள உட்கார். தேங்க்யூ. மேடம், கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஜூஸ் தரட்டுமா? பரவாயில்ல. ஆஸ்திரேலியால இருந்து பேரக்குட்டி வராங்க. அவன் ஓட்டி விளையாட ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும்ல, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். யாரு? கேர்ள் ஃப்ரெண்டா? சாண்ட்ரா, இந்த சீனியர் சிட்டிசன் டிஸ்கவுண்ட் ஸ்கீம் ஏதாவது இருக்கா? பைசா கம்மி பண்ணி வாங்குறதுக்கு. சீனியர் சிட்டிசனுக்கு டிஸ்கவுண்ட் ஸ்கீம் இருக்கு. இப்ப சொல்றேன். இது பென்ஸ், இது BMW. இனி எனக்கு தேவைப்படுறது ஓடி தான். ஓடிக்கு டிஸ்கவுண்ட் இருந்தா ஓகே. ஓடின்னு சொல்லும் போது ஓடுறீங்களே. ஐயோ டே, ஓடி போயிட்டானே. ஐயோ. இந்தா ஜூஸ். இதா இருந்தது.
பயந்து போயிட்டேன். இந்த கிளாக் என்ன இப்படி? அது இங்க இருக்க ஒரு சின்ன செட்டப் தான். சார் இப்போ வருவாரு? நீங்க தானே சார் கிட்ட போன்ல பேசுனீங்க, அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்? எஸ் 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 கரெக்ட். மை நேம் இஸ் ஜெரி. உங்க பேர் என்ன? ஹனி. ஹனி, நைஸ் நேம். சாரோட ரிலேட்டிவா நீங்கள்? ஜெரிக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியணுமா? இல்லை, நாங்கள் இங்கே ஷோரூமோட மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக தான். நீங்கள் உட்காருங்க, சார் வர வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருப்போம். என்ன பேச சொல்கிற? புதுசாக கார் வாங்க ஏதாவது பிளான் இருக்கா? உட்காருங்க. பிளான் இருக்கா? இப்போ அந்த மாதிரி ஏதோ பிளான் இல்லை. இல்லை, இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்போ சொல்லுவீங்க. ஒன் செகண்ட்ங்க. என்ன மச்சான்? நமக்கு ஆதரனுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குடா. ஃபோன் வீட்டா டேய். நான் சொல்றது கேளு. எனக்கு இன்னொரு ஆள் செட் ஆயிடுச்சு. உனக்கு வேற வேற இருந்தா பாறா மீரே. என்னாச்சுடா? மார்க்கெட்டிங். இப்படி அஃபிஷியலாக இருக்க வேண்டாம், ஏதாச்சும் பேசிட்டு இருக்கலாமா? சார் வர வரைக்கும் நமக்குள்ள ஒரு வைபு செட் ஆகும்ல. அப்புறம் பாலு சாரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டான். சார் கூப்பிட்டு தானே வந்தீங்க? பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சு. குட் ஸ்டார்டிங். குரியாக்கோ சாருன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துட்டு வரேன். சாரா? இல்லையா? அப்போ ஓப்பன் பண்ண வேண்டாம். ஹனி கூட என்ன பார்த்தா என் இமேஜ் போயிடும். ஒரு நிமிஷம், கொஞ்சம் வரீங்களா? ஒரு நிமிஷம். சார், சார் இல்லையா? இல்ல. ஐயோ, என்னை வர சொல்லியிருந்தாங்களே ஒரு டாக்குமெண்ட் விஷயமா பேசணும்னு. யாரு? நான் ஜெயதேவன், இங்கே குரோம்பேட்டை ஸ்டேஷனோட எஸ்ஐ தானா? சார் இல்லையா? கொரியக்கோ சார் இங்க இல்ல, வெளியே எங்கேயோ போனாரு. எப்போ வருவாருன்னு? நீங்க குரியக்கோ சார்னு சொல்லும்போது நீங்க வந்து சாருக்கு வேண்டியவங்க இல்லையா? நீங்க யார் அப்போ? நான் ஹனி, சாரோட ஒரு ஃப்ரெண்ட். நான் வருவேன்னு சொல்லலையா? புரிஞ்சுதா? எதுவும் சொல்லலையா? கிஃப்ட்னுலாம் சொல்லிட்டு சார் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணலையா? டக்குன்னு பார்த்ததும் ஞாபகம் இல்லை. கிஃப்ட் எனக்கு தான், நான் தான். டக்குன்னு பார்த்தோன்னே தெரியலல்ல. நான் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. ஓ, இப்போ புரிஞ்சிடுச்சுல? புரிஞ்சுது. சாரிங்க, பரவாயில்ல. ஒரு ஆசை தான். ஒரு வருஷமா இப்படிலாம் பண்ணி அந்த ஒரு ஆர்வம் தான். நானும் சாரி, கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணோம்ல. பின்ன அது வேணும்ல, அதுக்காக தானே நம்ம. சாரி, எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, என்னோட ஒய்ஃபை அங்க ஒரு டெக்ஸ்டைல விட்டு வந்தேன். அதுக்கு இடையில தான், இது முன்னாடியே பிளான் பண்ண ஒரு விஷயம் தானே. பரவாயில்ல, உட்காருங்க. அதனால தான் இது. இல்லைன்னா இந்த குழப்பம் எதுவும் வந்திருக்காது. இந்த டிராஃபிக்ல வந்து மாட்டினதுனால இன்னும் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் இங்க வந்துட்டு திரும்பி போகணும்ல. இந்த சார் இப்போ வருவாரா? இப்போ வரணும்னு அவசியம் இல்லைல்ல? இல்ல, இப்போ அவர் வரணும்னு அவசியமே இல்லைல்ல. குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டா? ஏய் வேண்டாம், இல்ல இருக்கு. ஒரு பாதாம் மில்க் குடிங்க. சார் டெய்லி குடிக்கிறது தான், அவர் டெய்லி குடிப்பாரு. உபயோகமா இருக்கும். பாதாம் மில்க் தானே? நான் எடுத்துட்டு வரேன். ஓகே, சரி.
இல்ல பாதாம் மில்க்னு சொன்னீங்க. இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம், நல்லா இருக்கும். சாரோடதுல சார் ஒரு வெரைட்டியான ஆளு, ஸ்பெஷலா இருக்கும். இல்ல இனி வரும்போது அவசர அவசரமா வராதீங்க, நமக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண டைம் வேணும்ல. நான் சொன்னல இது அதனால நடந்ததுதான். பரவாயில்ல. எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தருவீங்கல்ல? ஓகே. ஃப்ரெஷ்ஷாக. சரி சரி சரி. 10 நிமிஷம் கழிச்சு பெட்ரூம்க்கு வந்தா மட்டும் போதும். சரி. ஓகே. குட் மார்னிங் சார். மார்னிங் சார். கீ தானே? ஆமா, அந்த சீனியர் மேனேஜர் லீவுடா, அதனால இது ஏன் வேலை தான். கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. நீ போய் வண்டி ஸ்டார்ட் பண்ணி வை. வண்டி ஸ்டார்ட் பண்றேன். சீக்கிரம் போ, கடையை மூடிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு தான் போகணும். ஓகே நேரமா? ஓகே சார். வா கல்யாணி, லேர் பண்ணிட்டியா? சாவி ரோனிக்கிட்ட இருக்கு. அப்போ அவ எங்க? சார் நான் எதுவும் பண்ணல சார். அவ எங்கன்னு சொல்றா? அவதான் என்ன இந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்தா. சார் ஃப்ளாட் மாதிரி வந்துட்டேன். இது யாரு? இதா? எனக்கு தெரியாது சார், நான் அந்த ஃபிளாட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சார். நண்பர்களே, வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கணும். வாழ்க்கையிலையும் இறப்புலையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் நானும் ஓசோவும் சொல்கிற நீதி.